ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த ட்ரெயின்னா இன்றைக்கி நியூவாக இனாக்ரேட் பண்ண 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினை ஒரு நியூ ரூட்டில் தான் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் விட்டுருக்காங்க. இந்த ட்ரெயினை ராமேஸ்வரத்துலேருந்து ஈவினிங் 4 மணிக்கு எடுத்து ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பத்துக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பாரிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக காலையில் 3:45க்கு தாம்பரம் போய் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயினில் காரைக்குடியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் காரைக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் அண்டர்சர்வ்லையும், பட்டுக்கோட்டையிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ஸ்லீப்பர்லேயும் ட்ராவல் பண்ண போகிறோம். எனக்கு இன்றைக்கி காரைக்குடி வர்றதா பிளானே இல்லை. பட்டுக்கோட்டையிலேருந்து தான் ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன். பட்டுக்கோட்டையிலேருந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸுங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த நியூ ட்ரெயினை காரைக்குடியிலேருந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேங்க. வாங்க, டைம் ஆகிடுச்சு. 6:50க்கு ட்ரெயின் வந்துடும். இப்போ 6:40 ஆகிடுச்சு. வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். அம்ரித் பாரத் ரீடெவலப்மெண்ட் ஸ்கீமில் காரைக்குடி ஜங்ஷன் சூப்பராக இருக்குது. நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நேம் போர்டு தான் சூப்பராகவே இருக்குது. ஒரு 8 நிமிஷம் ஏர்லியாக 6:42க்கே பிளாட்ஃபார்ம் 4க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான். நம்ம இப்போ தான் பிளாட்ஃபார்ம் 1லேருந்து பிளாட்ஃபார்ம் 4க்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வர்றதுக்குள்ளே வேகமாக உள்ள என்ட்ரு ஆகிட்டான். காரைக்குடிக்கு நம்ம ட்ரெயின் ஒரு 8 நிமிஷம் ஏர்லியாக 6:42க்கே வந்துடுச்சு. ஷெட்யூல்டு டைம் 6:50க்கு வந்து 55க்கு எடுக்கணும். இன்றைக்கி 6:42க்கே வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் அண்டர்சர்வில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. காரைக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் அண்டர்சர்வ்டு டிக்கெட் ஃபேர் வந்து 45 ரூபா கைஸ். இப்போ நம்ம பின்னாடி நிற்கிறோம். நம்ம முன்னாடி உள்ள அண்டர்சர்வில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். நம்ம ட்ரெயினுக்கு பிராண்ட் நியூ LHP கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கோச்சஸ் 2025ல் மேனுஃபேக்சர் பண்ணது கூட கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கோச்சில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. எல்லா கோச்சஸ்லேயுமே ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து எந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணதுங்கிறத குறிக்கும். இப்போ அடுத்த 3 டிஜிட் பற்றி பார்க்கலாம். அடுத்த 3 டிஜிட்டில் ஒரு 0 போட்டு 0லேருந்து 10க்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ஏசி, 10லேருந்து 20க்குள்ளே இருந்துச்சுன்னா அது செகண்ட் ஏசி, 20லேருந்து 50க்குள்ளே இருந்துச்சுன்னா அது தேர்ட் ஏசி, 100லேருந்து 200க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லீப்பரு, 200லேருந்து 500க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து அண்டர்சர்வ்டு கைஸ். இன்றைக்கி முன்னாடி உள்ள அண்டர்சர்வில் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி காரைக்குடி ஜங்ஷனில் நம்ம செப்பிக்குமார் ப்ரோவை பார்த்தாச்சு. ப்ரோ வாங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? வாங்க. காரைக்குடியிலேருந்து ஆன் டைமுக்கு 6:55க்கு கிளம்பியாச்சு கைஸ். இதுக்கடுத்த ஷாப்பிங் நமக்கு அறந்தாங்கி தான். இங்கே காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து தான் நம்மளோட திருவாரூர் ரூட்டு பிரியும். நேராக போனால் புதுக்கோட்டை திருச்சி ரூட்டு. நம்ம வந்து இப்போ ரைட் சைடு எடுத்து போவோம். இப்போ நைட் டைம்னால அதை கேப்சர் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. காரைக்குடி ஜங்ஷனில் நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் 4 கொடுத்தது எதுக்காகனா, ஈஸியாக டைவர்ட் ஆகிறதுக்கு தான். நம்ம ரூட்டு ரைட் சைடு தான் பிரியும், அதனால் ஈஸியாக டைவர்ட் ஆகிடலாம். அதுக்காக தான் பிளாட்ஃபார்ம் 4 கொடுத்துருக்காங்க. காரைக்குடிக்கும் அறந்தாங்கிக்கும் நடுவில் 3 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. கண்டனூர், புதுவயல், பெரியக்கோட்டை, வளரமாணிக்கம். இந்த 3 ஸ்டேஷனையும் ஸ்கிப் பண்ணி தான் போவோம். அதுக்கடுத்து தான் அறந்தாங்கி. காரைக்குடிக்கும் அறந்தாங்கிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ரூட்டில் 25 கிலோமீட்டர் கைஸ். பஸ் ரூட்டில் 33 கிலோமீட்டர். அறந்தாங்கியில் ஷெட்யூல்டு டைம் 7:19 கொடுத்துருக்காங்க. வாங்க எப்போ போய் ரீச் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டனூர் புதுவேலி ஸ்டேஷனை 110 km/hல் செம்ம ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்கிப்பிங் ஸ்டேஷன் பெரியக்கோட்டை. பெரியக்கோட்டை ஸ்டேஷனை 120 km/h ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்காங்க. இது அதை விட சரியான ஸ்பீடு.
இப்போ வளரமாணிக்கம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து அறந்தாங்கி தான். ஒரு 3 நிமிஷம் ஏர்லியாக 7:16க்கு நம்ம அறந்தாங்கி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இங்கே அறந்தாங்கியில் இந்த ட்ரெயின் வந்ததுக்கு எல்லாருமே செம ஹாப்பியாக சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா 19 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லைனில் ஒரு டெய்லி ட்ரெயின் வருது. அதுவும் இன்னையிலேருந்து தான் வருது. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் பிரிட்ஜை இனாகரேஷன் பண்ணி வச்சார். அது இந்த ட்ரெயினை வச்சு தான் இனாகரேஷன் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் செலிப்ரேஷன் நடந்தாலும் வண்டி லேட்டாக எடுத்தாலும் அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு ஆன் டைமில் தான் போயிட்டுருக்கான். அதாங்க நம்ம லைனில் எப்போவுமே லேட்டாகவே ஆகாது. ஒரு ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ லேட்டாக எடுத்தாலும் அடுத்த ஸ்டேஷனுக்கு ஆன் டைம் இல்லைன்னா ஏர்லியாகவே போயிடுவான். அதனால தான் அடிக்கடி ஈசிஆர் லைனில் ரன் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் ஆன் டைம் கிங்குன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரன்னிங் டேலேருந்தே மக்கள் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெயின் டெய்லியும் ரன் ஆக போகிறது எல்லா மக்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு நிறையா முக்கியமான ஸ்டாப்பிங் கொடுக்கல. அதான் ஒரு சின்ன வருத்தம். நம்ம பேராவூர்லேயும் கொடுக்கல. அது எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நம்ம இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அண்டர்சர்வில் 190, ஸ்லீப்பரில் 350, தேர்ட் ஏசியில் 950, செகண்ட் ஏசியில் 1355. இதாங்க இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர். நான் சொன்னது ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. இங்கே அறந்தாங்கியில் செலிப்ரேஷன்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு கைஸ். அறந்தாங்கிலேருந்து 7:20க்கு ஆன் டைமில் கிளம்பியாச்சு கைஸ். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் பட்டுக்கோட்டை தான். நடுவில் 3 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஆயங்குடி, பேராவூரணி, ஒட்டங்காடு 3 ஸ்டேஷனையும் வெறித்தனமாக ஸ்கிப் அடித்து போக போகிறோம். முன்னாடி இந்த ட்ரெயினை ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் பண்ணும்போது பேராவூரணியில் ஸ்டாப்பிங் இருந்துச்சு. இப்போ ஸ்டாப்பிங் இல்லாததான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்போ ஸ்பெஷல் ட்ரெயின் தான், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். அதனால் ஸ்டாப்பிங் இருந்தாலும் இல்லாட்டியும் அதை பற்றி நம்ம வருத்தப்பட போகிறதில்ல. ஆனால் இன்னையிலேருந்து பெர்மனன்ட் டெய்லி ட்ரெயினாக வந்துடுச்சு. இப்போ ஸ்டாப்பிங் இல்லாததான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது கைஸ், ஸ்டாப்பிங் கேட்டு வாங்கிடுவோம். வாங்காமல் விட மாட்டோம். எல்லாருமே கேட்டு வாங்கிடுவாங்க. இப்போ நம்ம ஆயங்குடி ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். வெறித்தனமாக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கான். 120 km/h செம ஸ்பீடில் போயிட்டுருக்கான். அடுத்து நம்ம பேராவூரணியை ஸ்கிப் பண்ண போகிறோமே, அதை நினச்சாதாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம பேராவூரணி ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு லாங் கர்வ் ஒன்று வரும். அதுலேயுமே ஃபாஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கான். இப்போ அந்த கர்வில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல் ஸ்பீடில் ஸ்கிப் பண்ண போகிறானே கைஸ். இப்போ கரெக்டாக 7:40 ஆகுது கைஸ். 7:40க்கு கரெக்டாக பேராவூரணியை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கான். பட்டுக்கோட்டைக்கு ஷெட்யூல்டு டைம் 7:58. நம்ம பேராவூரணிக்கு இனிமேல் ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னா டைமிங் 7:40 வரும் கைஸ். நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்மாக வரும், வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் இங்கே ஸ்கிப் பண்ணி போகிறதே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. பேராவூரணியில் உள்ள எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க, கன்ஃபார்மாக ஸ்டாப்பிங் கொடுத்துருவாங்க. பேராவூரணியில் நின்று போனால் தான் பட்டுக்கோட்டைக்கு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ ஸ்கிப் அடித்து போயிட்டான், அதனால் 7:45 கூட போயிடும். பேராவூரணியை ஸ்கிப் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஒட்டங்காடு கிட்டே வந்துட்டோம். இதுதான் ஒட்டங்காடு கேட்டு. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பேராவூரணிலேருந்து ஒட்டங்காடு வரைக்கும் 12 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. இதாங்க ஒரு ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போகிறதுல உள்ள அட்வான்டேஜ். நிறைய ஸ்டேஷன்ஸை ஸ்கிப் பண்ணி போகிறதுனால ஆவரேஜ் ஸ்பீடு அதிகமாகும். இப்போ இவங்க 120 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. அதனால் இப்போ 7:50க்கு கூட பட்டுக்கோட்டை போய் ரீச் பண்ணிடுவாங்க. அறந்தாங்கிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு ட்ரெயின் ரூட்டில் 46 கிலோமீட்டர் கைஸ். ஆனால் அதுக்கு இவங்க கொடுத்துருக்க டைம் 7:20லேருந்து 7:58 வரைக்கும் தான். வெறும் 28 நிமிஷத்தில் 46 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. ரொம்பவே பெரிய விஷயந்தான் அது. ஆயங்குடி, பேராவூரணி, ஒட்டங்காடு 3 ஸ்டேஷனை வெறித்தனமாக ஸ்கிப் அடித்தனால தான் இவ்வளோ கம்மியான நேரத்தில் வந்திருக்காங்க. இல்லைன்னா இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸை இவ்வளோ டைமுக்குள்ளே வரவே முடியாது. பேராவூரணி ஸ்டாப்பிங் இருந்துச்சுன்னா 7:40க்கு பேராவூரணி 41 கிளம்பி 8:01க்கு தான் பட்டுக்கோட்டை வர முடியும். ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கம்மியாயிரும்.
அப்புறம் பேராவூர்ணிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் எல்லா ட்ரெயினுக்குமே ட்ராவல் டைம் 20 மினிட்ஸ் ஆகும் கைஸ். 20 கிலோமீட்டருக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகும். இன்றைக்கி பேராவூர்ணியை ஸ்கிப் அடித்து வந்ததுனால வெறும் 10 நிமிஷத்தில் பட்டுக்கோட்டை வந்துட்டாங்க கைஸ். எனக்கே செம்ம ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்பட்றா வந்தாங்க அப்படின்னு. பேராவூர்ணிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு 10 நிமிஷத்தில் இது வரைக்கும் எந்த ட்ரெயினுமே வந்ததில்லை. மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாம் பேராவூர்ணியில் நின்று வர்றதுனால தான் 20 நிமிஷம் ஆகுது. இது பேராவூர்ணியை ஸ்கிப் அடித்து வந்து 10 நிமிஷத்தில் பட்டுக்கோட்டை வந்துட்டான். பேராவூர்ணிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு 10 நிமிஷத்தில் அந்த ஒரே ட்ரெயின் தான். ஒரு நிமிஷம் பேராவூர்ணிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு பஸ்ஸில் வருவோம்ல, அதை யோசிச்சு பாருங்களேன். 1 ஹவருக்கு மேலே ஓட்டுவாங்க. பஸ்ஸில் இதை விட ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க அதிகம். ட்ரெயின் ரூட்டில் 20 கிலோமீட்ரு, பஸ்ஸில் 30 கிலோமீட்ரு. அதையே இவங்க 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஓட்டுவாங்க. ஒரு சில பஸ்ஸு தான் 1 மணி நேரத்தில் வரும். ஒரு 8 நிமிஷம் ஏர்லியாக 7:50க்கு நம்ம பட்டுக்கோட்டையை வந்து ரீச் பண்ணிட்டோம் கைஸ். செம்ம ஸ்பீடில் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்கும், பேராவூர்ணியை ஸ்கிப் அடித்து வந்தாலும் எப்படி தான் 10 நிமிஷத்தில் பட்டுக்கோட்டை வந்தாங்கன்னு. ஏன்னா 10 நிமிஷத்தில் 20 கிலோமீட்டர் வர்றது ரொம்பவே பெரிய விஷயந்தான். பட்டுக்கோட்டையில் இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. பட்டுக்கோட்டையிலையுமே இன்றைக்கி செலிப்ரேஷன் இருக்குது. எப்படியும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, முன்னாடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்ப்போம். 19 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரூட்டில் ஒரு நியூ டெய்லி ட்ரெயின் வர்றது எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இந்த ட்ரெயினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் ரூட்லேருந்து சென்னைக்கு டெய்லி ட்ரெயின் இல்லவே இல்லை. ஸ்பெஷல் ட்ரெயின் தான் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னையிலேருந்து அதுவும் பாம்பன் இன்னாகுரேஷன் டேலேருந்தே இந்த ட்ரெயினை இன்னாகுரேட் பண்ணி அனுப்பிவிட்டது எங்கள் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்னையிலேருந்தே 2 டைரெக்ஷன்லேயுமே, அதாவது தாம்பரம் டு ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டு தாம்பரம் 2 டைரெக்ஷன்லேயுமே டெய்லியுமே ரன் ஆகுது ட்ரெயின்ஸு. தாம்பரம் டு ராமநாதபுரம் அந்த ட்ரெயினையுமே இன்னாகுரேஷன் பண்ணிட்டாங்க. தாம்பரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின் இப்போ விழுப்புரம் வந்திருக்கு கைஸ். அந்த ட்ரெயினுக்கு விழுப்புரத்தில் தான் லோக்கோ சேஞ்ச் இருக்குது. எலக்ட்ரிக் லோக்கோலேருந்து டீசல் லோக்கோவாக மாற்றுவாங்க. வாங்க இப்போ கீழே போயிட்டு செலிப்ரேஷனை பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விளாகர்ஸுமே இங்கே தாங்க இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் தான் ராமேஸ்வரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. நம்மளால் தான் இன்றைக்கி ராமேஸ்வரம் போக முடியாமல் போயிடுச்சு. போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இல்லைன்னா கன்ஃபார்மாக போயிருப்பேன் கைஸ். இன்றைக்கி ராமேஸ்வரத்துலேருந்து தான் இந்த ட்ரெயினில் வரலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே பாம்பன் இன்னாகுரேஷனையும் அப்படியே பார்த்துக்கிட்டே பாம்பன் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே சூப்பராக வரலான்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதனால தான் கைஸ் போக முடியல. இவர் தாங்க சிபிக்குமார், தி ஃபேமஸ் ட்ரெயின் விளாகர் ஃப்ரம் காரைக்குடி. நம்ம சிபிக்குமார் ப்ரோ தான் எப்போவுமே ஃபேமஸ்ஸு. கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீக் ராமேஸ்வரத்துலேருந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காட்டுறேன் கைஸ். அதே மாதிரி தாம்பரம் டு ராமேஸ்வரம் இதோட ரிட்டன் டைரெக்ஷன் ட்ரெயின்லையுமே ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவோம். சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு, 7:58 ஆயிடுச்சு. 8 மணிக்கு ட்ரெயின் எடுத்துருவாங்க. நம்மளோட கோச்சுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி பட்டுக்கோட்டையிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிற கோச் S5 தான் கைஸ். நமக்கு அந்த கோச்சில் சீட் நம்பர் 42 கிடச்சிருக்கு. மிடில் பர்த்து தான் கிடச்சிருக்கு. எனக்கு மிடில் செட் ஆகாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்ப்போம், யாராச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது தான். பட்டுக்கோட்டையிலேருந்து 8 மணிக்கு ஆன் டைமில் கிளம்பியாச்சு கைஸ். 8 நிமிஷம் ஏர்லியாக 7:50க்கு வந்தோம். செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு ஆன் டைமில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி இந்த இன்னாகுரேஷன் செலிப்ரேஷனால் வண்டிக்கு எந்த டிலேவும் இல்லை. எல்லா இடத்துலையுமே ஏர்லியாக போயிட்டு செலிப்ரேஷனை முடிச்சுட்டு ஆன் டைம்லேயே கிளம்பிடுறாங்க. எனக்கு எப்போவுமே ஸ்லீப்பரில் டிக்கெட் புக் பண்ணால் சைட் லோயர் ஆர் லோயர் தான் கிடைக்கும். இன்றைக்கி என்னன்னா மிடில் பெர்த்து கிடச்சிருச்சு. அதான் கைஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஆனால் இது வரைக்கும் நம்ம மிடில்லையோ இல்லை அப்பர்லேயோ ட்ராவல் பண்ணது கிடையாது. ட்ராவல் பண்ணி பழக்கமும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்ப்போம். அப்படி யாரும் ஒத்துக்கலைன்னா நம்ம சீட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வேண்டியது தான்.
கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு லைட்டாக தூங்கிட்டு போகலாம். இந்த ட்ரெயினுக்கு பட்டுக்கோட்டைக்கு அடுத்து திருத்துறைப்பூண்டி தாங்க ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. நடுவில் அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, தில்லைவிளாகம் 3 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இதையுமே அங்கே அறந்தாங்கி டு பட்டுக்கோட்டை செக்ஷனில் எப்படி 3 ஸ்டேஷனை வெறித்தனமாக ஸ்கிப் அடித்தானோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸ்கிப் அடிப்பான். அந்த செக்ஷனில் கூட பேராவூரணி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன். இந்த பட்டுக்கோட்டை டு திருத்துறைப்பூண்டி செக்ஷன் அப்படி இல்லை. பட்டுக்கோட்டைக்கு அடுத்து இருக்க அதிராம்பட்டினமும் முத்துப்பேட்டையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன்ஸ். அந்த 2 ஸ்டேஷனையுமே இன்றைக்கி ஸ்கிப் அடிக்க தாங்க போகிறான். இந்த மக்கள்லாம் வருங்காலத்தில் செம்ம போராட்டம் பண்ண போகிறாங்க இந்த ட்ரெயினுக்கு இங்கே ஸ்டாப்பிங் வேணும்னு. நம்ம பேராவூரணியில் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி அதிரடியாக ஸ்டாப்பிங் வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரெக்வெஸ்ட் கேட்டு ஸ்டாப்பிங் எப்படியாச்சும் வாங்கிடுவாங்க. ஆனால் இங்கே உள்ள மக்கள் விட மாட்டாங்க. அதிராம்பட்டினமும் முத்துப்பேட்டையும் கன்ஃபார்மாக போராட்டம் பண்ணி ஸ்டாப்பிங் வாங்கியே தீருவாங்க. அது கன்ஃபார்ம் தான். இந்த ட்ரெயின் விட்டதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? காரைக்குடி டு திருவாரூர் லைனில் முக்கியமான ஸ்டேஷன்ஸ் அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர். இந்த எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று போகிறதுக்காக தான் இந்த ட்ரெயின் விட்டது. இந்த இடத்துல இருந்தெல்லாம் சென்னை போகிறதுக்கு பெர்மனண்ட்டாக டெய்லி ட்ரெயின் இல்லாதனால தான் இந்த ட்ரெயினை இன்னாகுரேட் பண்ணி விட்டாங்க. ஆனால் கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் வந்து அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி இந்த 3 ஸ்டேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. காரைக்குடிக்கும் திருவாரூருக்கும் நடுவில் முக்கியமான ஸ்டேஷன்ஸ் பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இந்த 3 ஸ்டேஷனை விட்டுட்டாங்க. அதிராம்பட்டினம் கிட்ட வந்துட்டாங்க ஐஸ். இது ஒரு 2 பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ள ஸ்டேஷன் தான். அதனால் 2வது பிளாட்ஃபார்மில் தான் ஸ்கிப் அடிப்பான். வாங்க எப்படி ஸ்கிப் அடிக்கிறான்னு பார்ப்போம். உள்ளே என்ட்ராக போகிறோம். ஸ்பீடை பாருங்கள் காய்ஸ், 120 km/h ஃபுல் ஸ்பீடில் வெறித்தனமாக ஸ்கிப் அடித்து போயிட்டுருக்கான். அதிராம்பட்டினத்தில் ஸ்டேஷனில் உள்ள லைட்ஸ் எல்லாம் இன்னும் ரிப்பேர் பண்ணவே இல்லை காய்ஸ். நான் அப்பையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சில லைட் தான் எரியும், ஒரு சிலது எரியாது. எப்போ தான் மாற்றுவாங்களோ தெரியல. அடுத்து இப்போ முத்துப்பேட்டை ஸ்டேஷனை ஸ்கிப் அடிக்க போகிறாங்க காய்ஸ். அப்பா செம ஸ்பீடில் என்ட்ரியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கன்ஃபார்மாக 120 km/h ஸ்பீடு தான். அப்போ அதிராம்பட்டினத்தில் ஸ்கிப் அடிக்கும்போது 110 போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது கைஸ், தில்லைவிளாகம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் திருத்துறைப்பூண்டி. இப்போ தில்லைவிளாகம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். அதே 120 km/h ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காங்க. இதுக்கடுத்து திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன் தான் கைஸ். திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேயுமே செலிப்ரேஷன் இருக்கும், அங்கே பார்க்கலாம். பட்டுக்கோட்டையிலேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் 50 km நான் ஸ்டாப் ரன்னு. எப்படியும் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஏர்லியாக திருத்துறைப்பூண்டி போயிடுவான். எப்போ போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ராகிட்ருக்கோம் கைஸ். இது மட்டும் ஒரு ஜங்ஷனாக இல்லாமல் இருந்திருந்தால் இங்கேயுமே ஸ்டாப்பிங் கொடுத்துருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான் கைஸ். எப்படி சொல்கிறேன்னா, இவங்க ஸ்டாப்பிங் கொடுத்துருக்கிறத பார்த்தாலே தெரியுது, மேஜரான ஜங்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஜங்ஷன் இல்லாமல் ஒரு ஊராக இருந்தால் ஸ்டாப்பிங் கொடுக்காம தான் விட்டுருக்காங்க. அப்படி தான் அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டையெல்லாம் விட்டுருக்காங்க. பட்டுக்கோட்டைக்கு அடுத்து திருத்துறைப்பூண்டிக்கு எந்த ட்ரெயினும் இது வரைக்கும் இது மாதிரி ஸ்டாப்பிங் இல்லாமல் வந்ததில்லை. இந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இல்லாமல் வந்திருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாக நம்ம 8:33க்கே திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 8:43 தான் ஷெட்யூல்டு டைம். 8:33க்கே வந்துட்டாங்க. 50 km 33 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. செம ஸ்பீடு இல்லை. தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கே வந்து பட்டுக்கோட்டைக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் நடுவில் முத்துப்பேட்டை ஸ்டாப்பிங் இருக்குது. அதிராம்பட்டினமும் தில்லைவிளாகம் மட்டும்தான் ஸ்கிப் அடித்து போகும். முத்துப்பேட்டை நின்று தான் போகும். ஆனால் இந்த ட்ரெயின் இன்றைக்கி பட்டுக்கோட்டையிலேருந்து அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, தில்லைவிளாகம் 3 ஸ்டேஷனையும் வெறித்தனமாக ஸ்கிப் அடித்து திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனுக்கு 10 நிமிஷம் ஏர்லியாக வந்துட்டான். இந்த ட்ரெயினை விட்டது சந்தோஷம்தான், ஆனால் முக்கியமான ஸ்டாப்பிங்கை கொடுக்காம விட்டது தான் கொஞ்சம் வருத்தம். எப்படியாச்சும் பேராவூரணி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை எல்லாமே ஸ்டாப்பிங் கேட்டு வாங்கிடுவாங்க. ஸ்டாப்பிங்கும் கொடுத்துருவாங்க கம்மிங் டேஸில் இந்த ட்ரெயினுக்கு. இது ஒரு மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் தான், அதனால் நிறைய ஸ்டாப்பிங்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே வாங்க, இங்கே திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேயும் செலிப்ரேஷன் இருக்கும், போய் பார்த்துட்டு வருவோம். இந்த வழியாக நியூ டெய்லி ட்ரெயின் வந்ததுனால எல்லாருமே கொண்டாடுறாங்க கைஸ். எல்லாருமே செம ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே முன்னாடி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, வாங்க போய் பார்க்கலாம்.
செலிப்ரேஷனை பார்க்கறதுக்காகவே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 7:40 ஆக போகுது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. வாங்க நம்மளும் வேகமாக செலிப்ரேஷனை பார்த்துட்டு நம்ம கோச்சுக்கு போகலாம். லோகோ பைலட் லோகோவில் ஏறி உட்காந்துட்டாரு. வாங்க இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, ட்ரெயின் எடுத்துருவாங்க, நம்ம கோச்சுக்கு போவோம். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் எந்தெந்த விலாகர்ஸ் எல்லாம் பார்ப்போமோ அந்த விலாகர்ஸ் எல்லாத்தையும் நேர்லேயே பார்த்தாச்சு. எல்லாருமே இந்த நியூ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருமே திருச்சி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி இந்த லைனில் தாங்க இருக்காங்க. அவங்க எல்லோரும் இன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து இந்த ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. திருத்துறைப்பூண்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஆன் டைமுக்கு 8:45க்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்த ஸ்டாப்பிங் திருவாரூர் தான். இது அஸ்யூஷுவல் தான், எல்லா ட்ரெயினுக்குமே திருத்துறைப்பூண்டிக்கு அடுத்து திருவாரூர் ஜங்ஷன் தான் ஸ்டாப்பிங்கு. நடுவில் 6 ஸ்டேஷன்ஸ் இருக்குது கைஸ். முடிஞ்சால் ஸ்கிப் எடுப்போம், இல்லை எதுவும் கிராசிங் வந்தால் பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டியிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு நியூ லைன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல கைஸ், அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். நானும் அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான் கிராசிங் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம திருநெல்லிக்காவல் ஸ்டேஷனுக்குள்ளே ஸ்லோவாக என்ட்ரு ஆகிட்ருக்கோம். மேபி இங்கே தான் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் கிராஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அதான் கைஸ் வரப்போகுது. அந்த ட்ரெயின் திருவாரூர்லேருந்து கிளம்பிருச்சு. அதுக்கடுத்த ஸ்டாப்பிங் அந்த ட்ரெயினுக்கு திருத்துறைப்பூண்டி தான். இந்த லைனுமே சிங்கிள் லைன் தான் கைஸ். அதனால் அந்த ட்ரெயின் வந்து ஸ்கிப் அடித்து போகிற வரைக்கும் நம்ம நிற்கணும். நம்ம ட்ரெயினை இங்கே திருநெல்லிக்காவல்லே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்முக்கு ரொம்ப வெளியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது தான் கைஸ் வேளாங்கண்ணி டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வாரத்தில் 2 நாள் ரன் ஆகுது. சண்டேவும் டியூஸ்டேவும் ரன் ஆகுது. இந்த ட்ரெயின் இப்போ நம்ம வந்த லைனில் தான் காரைக்குடி போகும். இந்த ட்ரெயினுக்கு திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி எல்லா ஸ்டாப்பிங்குமே இருக்குது. அந்த ட்ரெயினுக்கே நம்ம ஊர் ஸ்டாப்பிங் கொடுக்கும்போது இந்த ட்ரெயினுக்கு எதுக்காக தான் கொடுக்காம விட்டாங்கன்னு தெரியல. அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின், அதுக்கே ஸ்டாப்பிங் இருக்குது, ஆனால் இதுக்கு இல்லை. இப்போ நம்ம திருநெல்லிக்காவல்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். திருவாரூர் ஜங்ஷனுக்கு 9:25 ஷெட்யூல்டு டைம் கொடுத்துருக்காங்க. எர்லியாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். திருவாரூர் ஜங்ஷனுக்கு நம்ம 9:25க்கு ஆன் டைம்லேயே வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். இன்றைக்கி அந்த கிராசிங்னால் கொஞ்சம் லேட் ஆயிரும்னு நினச்சேன், ஆனால் ஆன் டைம்லேயே வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பிஃபோராகவே வந்திருக்க வேண்டியது, அந்த கிராசிங்னால தான் கொஞ்சம் லேட்டு. ஆனால் அதையுமே பிக்கப் பண்ணி ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க. அந்த கிராசிங் இல்லைன்னா 9:10க்குள்ளேயே வந்திருப்போம் அன்றைக்கி. திருவாரூர் ஜங்ஷன்லேயுமே இந்த ட்ரெயினுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே திருவாரூர் ஜங்ஷன்லேயுமே இன்றைக்கி செலிப்ரேஷன் இருக்கும். அங்கே 4 கோச்சு தாண்டி முன்னாடி போகணும் கைஸ். இன்றைக்கி வேறு ட்ரெயின் ஆன் டைமில் தான் வந்திருக்கு. மற்ற ஸ்டேஷன்ஸில் வந்து எர்லியாக வந்து ஆன் டைமுக்கு கிளம்பிச்சு. இன்றைக்கி அந்த கிராசிங்னால் ஆன் டைமுக்கு தான் வந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. அதனால் நம்ம கீழே இறங்கி பார்த்துட்டு வர்றதுக்குள்ளேயும் ட்ரெயின் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இறங்கலை கைஸ். திருவாரூர் ஜங்ஷனில் நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கே காரைக்குடியிலையுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான், இங்கே திருவாரூர்லேயுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான். இது எதனாலன்னா காரைக்குடியிலையுமே பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இருந்தால் தான் ஈஸியாக டைவர்ட் ஆக முடியும். இங்கே திருவாரூர்லேயுமே ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் ஈஸியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் இந்த ட்ரெயினை ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல் தான் போட்டாங்க. இப்போ தான் பிளாட்ஃபார்ம் 4ல் வந்திருக்கு. திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக 9:40க்கு கிளம்பியிருக்கோம் கைஸ். 10 நிமிஷம் டிலேவாக இருந்தாலுமே இந்த டிலேவை பிக்கப் பண்ணிடுவாங்க. ஏன்னா மயிலாடுதுறைக்கு 10:13 தான் ஷெட்யூல்டு டைம் கொடுத்துருக்காங்க. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு 40 கிலோமீட்ரு. இந்த ட்ரெயினுக்கு திருவாரூர் டு மயிலாடுதுறை நான் ஸ்டாப் தான். எந்த ஸ்டாப்பிங்குமே கிடையாது. பேரளம் ஜங்ஷன் கூட ஸ்டாப்பிங் கிடையாது. நடுவில் 7 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் பிக்கப் பண்ணி ஆன் டைமுக்கு போயிடுவாங்க கைஸ். வாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாம்.
மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு 10:13க்கு ஆன் டைம்லேயே வந்து ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் 7 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அடித்து விரட்டி வந்துட்டாங்க. திருவாரூர் டு மயிலாடுதுறை கொஞ்சம் லாங்கு தான், ஒரு அரை மணி நேரம் வரும். அதனால் அப்போயே சாப்பிட்றலான்னு சாப்பிட்டேன் காய்ஸ். அதனால தான் ஸ்கிப்பிங் எடுக்க முடியலை. இவங்க எப்படி ஆன் டைமில் வர்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஷன்லேருந்து லேட்டாக எடுத்தாலுமே அடுத்த ஸ்டேஷனுக்கு இவங்களுக்கு ஸ்டாப்பிங் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கிது. அதனால் வேகமாக அடித்து விரட்டி போயிடுறாங்க, ஆன் டைமுக்கே போயிடுறாங்க. அப்படி தான் இப்போ திருவாரூர்லேருந்து 10 நிமிஷம் டிலேவோடு எடுத்து இங்கே நம்ம மயிலாடுதுறைக்கு ஆன் டைமுக்கே வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷனில் தான் இன்னொரு நியூ ட்ரெயினும் மீட் ஆக போகுது. அது என்ன ட்ரெயின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். S16103 தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை தாம்பரத்துலேருந்து 6:10க்கு எடுப்பாங்க. அந்த நியூ ட்ரெயினையுமே இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வீடியோ கால் மூலியமாக இனாக்ரேட் பண்ணி வச்சுட்டாரு. இந்த ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகுது. ராமேஸ்வரத்துக்கு இந்த ட்ரெயின் காலையில் 5:40க்கு போய் ரீச் ஆகும். 5:40 ஸ்லாக் டைம்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. காலையில் 5:15க்குள்ளே போய் ரீச் ஆகிரும் ராமேஸ்வரம். தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்க்கு இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷனில் 10:20 ஷெட்யூல்டு டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் மாதிரியே அதுவுமே ஏர்லியாக தான் வந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ உள்ளே என்ட்ராக போகுது. அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை வெளியே விடுவாங்க. அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரெயினுக்கு வாழைக்கன்று, மாலை எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயின் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ட்ரெயினுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து இந்தியன் ஃப்ளாக் கலர் டீசல் லோகோமோட்டிவ் வச்சு இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயினுக்கு தாம்பரத்தில் வேப்சமன் இன்ஜினோட இனாக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. விழுப்புரம் ஜங்ஷனில் இன்ஜின் மாற்றிட்டாங்க. இப்போ டீசல் இன்ஜினோட தான் வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் திருவாரூர் ஜங்ஷனில் இன்ஜின் சேஞ்ச் இல்லை, விழுப்புரம் ஜங்ஷனில் தான் இன்ஜின் சேஞ்சு. அதனால் இனிமேல் வண்டி டிலேவே இல்லாமல் தான் போகும். இனிமேல் எல்லா இடத்துக்குமே ஆன் டைமில் தான் போகும். அந்த ட்ரெயினுக்கு எந்த மாலையும் போடல காய்ஸ், ஒன்றுமே போடல. அந்த ட்ரெயினுக்குமே பிராண்ட் நியூ LHP கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது காய்ஸ். 2 நியூ ட்ரெயினும் மயிலாடுதுறை ஜங்ஷனில் மீட் ஆகிருக்குது. அங்கேருந்து வர்றது தாம்பரம் டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். நம்ம போயிட்டுருக்குது ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி இனாக்ரேட் பண்ண 2 ட்ரெயினையுமே மயிலாடுதுறை ஜங்ஷனில் ஒன்றா பார்த்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ஆனால் அதுக்கு எந்த டெக்கரேஷனும் பண்ணவே இல்லை, சும்மா தான் அனுப்பியிருக்காங்க. அந்த ட்ரெயின் ஒரு 3 நிமிஷம் ஏர்லியாக 10:17க்கு மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. நம்ம 10:13க்கு வந்து 10:15க்கு கிளம்பணும். அந்த ட்ரெயினுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ அது உள்ளே வந்தோடனே நம்ம கிளம்பிடுவோம். இப்போ இந்த 2 ட்ரெயினோட கோச் காம்போசிஷனை பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு UOG இருக்கும். UOGனா ஜென்ரேட்ரு. அதுலேருந்து தான் வந்து ஃபேனுக்கு, லைட்டுக்கெல்லாம் பவர் போகுது. இது ICF கோச்சஸில் இருக்காது. ஏன்னா அதில் வந்து வீலோடவே வந்து ஜென்ரேட்டர் அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட ஒரு பேட்டரியும் வச்சுருப்பாங்க. அதுலேயே வந்து சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ட்ரெயின் ரன் ஆகும்போது சார்ஜ் ஏறிக்கும். அது மூலமாக லைட்டு, ஃபேன்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் LHP கோச்சில் அந்த பழைய மெத்தட் ஃபாலோ பண்ணலை. அதுக்கு பதிலாக ஜென்ரேட்டர் கார் அப்படின்னு ஒரு தனி கோச்சே வந்து அதுக்குன்னு கொடுத்துட்றாங்க. அந்த ஜென்ரேட்டர் காரில் வந்து டீசலால் ரன் ஆகக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். அதுலேருந்து பவர் ஜென்ரேட் ஆகி தான் லைட்டு, ஃபேனுக்கெல்லாம் போகுது. ஃபஸ்ட்டு 2 அண்டர்சர்வ்டு, அப்புறம் S6லேருந்து S1 வரைக்கும் 6 ஸ்லீப்பரு, B3லேருந்து B1 வரைக்கும் 3 தேர்ட் ஏசி, A1 ஒரே ஒரு செகண்ட் ஏசி, அப்புறம் 2 அண்டர்சர்வ்டு, ஒரு SLRD. இது தான் கைஸ் இந்த 2 ட்ரெயின்ஸோட கோச் காம்போசிஷன். 2லேயுமே சேம் தான் கைஸ். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி அண்டர்சர்வில் பெரிய அளவில் கூட்டம் இல்லை கைஸ். நல்லா ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்குது. இனிமேல் நம்ம அண்டர்சர்வில் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊர் வழியாக போகிற ட்ரெயின்ஸில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. இப்போ சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 ட்ரெயின்ஸ் வந்துருச்சு இதோடு சேர்த்து. ஃபஸ்ட்டு சேது எக்ஸ்பிரஸ் விருதாச்சலம், திருச்சி வழியாக ரன் ஆகுறது. அந்த ட்ரெயினுமே செம்ம கூட்டமாக தான் போகும் எப்போவுமே. அடுத்து வந்து நம்ம போட்மேல் எக்ஸ்பிரஸ். அது வந்து மயிலாடுதுறை வரைக்கும் இதே ரூட் தான். அதுக்கப்புறம் கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி வழியாக போகும். அந்த ட்ரெயினுமே செம்ம கூட்டமாக தான் போயிட்டுருக்கும். எப்போவுமே அதில் நின்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெயின் தான் உள்ளத்திலே ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி. இந்த ரூட்டில் தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிறவங்க தான் இதை சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் கம்மியான டைமில் போகுது. மற்றவங்க இதில் கம்மியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம் அண்டர்சர்வ்லேயுமே.
இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷன்லேயுமே செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னால் போய் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா இப்போ நான் மிடில்புரத்துலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சீர்காழி ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம் காய்ஸ். முன்னாடியெல்லாம் இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் ஆகும்போது சீர்காழியில் நிற்கும். இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குது. சீர்காழியிலையுமே நிறைய பேர் ஏறுவாங்க காய்ஸ். இங்கேயுமே ஸ்டாப்பிங் கொடுக்கல. இனிமேல் ஸ்டாப்பிங் வருமா என்னன்னு காய்ஸ் தெரியல. மயிலாடுதுறையிலேருந்து 5 நிமிஷம் டிலேவாக எடுத்து இப்போ ஆன் டைமில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சிதம்பரத்துக்குள்ளே என்ட்ராக போகிறோம் காய்ஸ். மயிலாடுதுறையிலேருந்து 5 நிமிஷம் லேட்டாக கிளம்பியுமே இங்கே சிதம்பரத்துக்கு ஆன் டைமில் வந்துட்டாங்க கைஸ். இந்த ட்ரெயினை ஈஸ்ட் டெல்டா கிங்குன்னு சொல்லலாம், ஆன் டைம்னு கிங்குன்னு சொல்லலாம், ஈஸ்ட் டெல்டா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லலாம். எப்போதுமே ஆன் டைமில் தான் கைஸ் போவான் எல்லா இடத்துக்கும். சிதம்பரத்துக்கு 10:48க்கு ஆன் டைம்லேயே கொண்டாந்து விட்டாங்க கைஸ். ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு இது ஒரு சூப்பரான ட்ரெயின் கைஸ். எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து 11:30 மணி நேரத்தில் தாம்பரம் போயிடுவான். 11:30 மணி நேரம் ஷெட்யூல்டோடு சேர்த்து இந்த விழுப்புரம் ஜங்ஷனில் இன்ஜின் மாற்றுறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக செங்கல்பட்டு டு தாம்பரம் அங்கே நிறைய ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா வெறும் 10:30 மணி நேரத்துலேயே நீங்கள் போய்ட்டு தாம்பரம் போய் ரீச் ஆகிடலாம். இதெல்லாம் நிற்கிற டைம் தான் ரொம்ப அதிகமான டைமு. உண்மையான ட்ராவல் டைம் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டில் 10 hours 30 minutes தான் உண்மையான ட்ராவல் ராமேஸ்வரம் டு தாம்பரம் வரைக்கும். நம்ம காரைக்குடி டு திருவாரூர் லைன் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த லோக்கோ சேஞ்ச் இருக்காது. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் இன்ஜினில் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லாக் டைம்லாம் நிறைய கம்மி பண்ணிடுவாங்க கைஸ். எப்படியும் ஒரு 10 hours 30 minutesக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. மிஞ்சி போனால் 11 hours கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்புறம் நீங்கள் போட் மெயிலில் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகிறத விட நீங்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி தாம்பரம் போய்க்கலாம். போட் மெயில் காரைக்குடியிலேருந்து புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் வழியாக சுற்றி வரும். இது ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டில் ரன் ஆகும். சிதம்பரத்துலேருந்து 10:50க்கு ஆன் டைமில் கிளம்பிட்டாங்க கைஸ். அடுத்த ஸ்டேஷனுக்கும் ஆன் டைமில் தான் போவான். பாய் பாய் தாம்பரம் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து சிதம்பரத்துக்கு இந்த நியூ ட்ரெயினில் வந்தது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜெர்னி எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ராமேஸ்வரத்துலேருந்து வரலான்னு நினச்சேன், முடியாமல் போயிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.